ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல ஸ்டக்காக இருக்கீங்க? வேர் யூ ஸ்டக் இன் யோர் லைஃப்? வாழ்க்கை நகர மாட்டேங்குதா? ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கீங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். கரண்ட்லி நான் எவ்வளவோ செய்கிறேனே, ஏன் என் லைஃப் நகரல, என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, புரிய வைக்க போகிறாங்க. ஓகே, ஸோ எஸ், நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நம்புகிறேன். ஓகே, சரி, நான் பைல் சூஸிங் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம். பண்ணுறேன், பைல் சூஸிங் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எனக்கு அதுக்கான டாபிக் இன்னும் வரல. ஸோ பைல் சூஸிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சர்டன் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான ஒரு பெர்மிஷன் கொடுக்கல, அந்த டாப்பிக்கும் எனக்கு கொடுக்கல. பட் ஒன்ஸ் எனக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் டாபிக் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக நான் பைல் சூஸிங் பண்ணுறேன். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய கைடன்சஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஓகே, ஸோ லைஃப்பில் எங்கே ஸ்டக் ஆகியிருக்கீங்க? அப்போ இதோ தெரியுதா? ரிலேஷன்ஷிப், மணி ஹேண்ட்லிங், நோ கனெக்ட் டு டிவைன். பர்ஃபெக்ட். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே தெரியுமா மூவ் ஆன் ஆகாமல் ஸ்டக் ஆகியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கிடையாது. ஒரு ஒரு ரெண்டு பேர்த்தோட அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் நல்லா லவ் பண்ணுறாங்க, இன்னொரு பர்சன் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அதிகமான எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே நிறைய நகராமல் இருக்கு. அண்ட் நீங்களுமே பர்சனலி உங்களோட ஒரு சில பேர் உங்களோட ஒரிஜினல் நேச்சர், ஒரிஜினல் கேரக்டரே மாற்றிருக்கீங்களா? பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உங்கள் பார்ட்னருக்காக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்களே சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு உங்களோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு வேற ஒரு பர்சனாக மாறி இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு செட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஒரிஜினலி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாக இருப்பீங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம், மெச்சூர்டாக இருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆனதுனால உங்களால் உங்களோட ரெகுலர் லைஃப்பை வாழ முடியல. பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக, இந்த ஒரு பார்ட்னருக்காக நீங்கள் உங்களோட லைஃபோட என்டையர் ப்ராசஸே மாற்றி வச்சுருக்கீங்க. உங்களோட ரெகுலர் லைஃப், உங்களோட ரெகுலராக முடிவெடுக்கிற விஷயங்கள், உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் ஒரிஜினல் நேச்சரும் நீங்கள் சேஞ்ச் ஆன இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனாலிட்டி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இடிக்குது, மேட்ச் ஆகலை. உங்களால் யோசிக்கவே முடியல. ஸோ இதுவே பெரிய பெரிய ஸ்டக்காக இருக்கீங்க பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் லைஃபே பேக்வேர்டாக கொண்டு போயிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. ஆனால் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ அந்த ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட் மணி விஷயம். ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது, பட் மணி மேலே உங்களுக்கு ஒரு லவ் இல்லை, ஒரு பாண்டிங் இல்லை. இப்போது நம்ம ஒரு பர்சனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களோட நம்ம அதிக லவ் பண்ணுறோம், அதிகமாக கனெக்ட் பண்ணுறோம். பட் ஏன் மணி விஷயத்தில் மட்டும் அதிகமாக கனெக்ட் பண்ண மாட்டேறீங்க? ஏன் மணியை லவ் பண்ண மாட்டேறீங்க? The more you love money, the more it attracts.
ஓகேங்களா? அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பணத்து மேலே அதிகமான லவ் வைக்கிறீங்களோ, மதிப்பு வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அது கிடைக்கும். மணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுலேயுமே ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருக்குது. அண்ட் அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எப்படி தெரியும்னா, ஒரு சில பேர் பண்ணுனா ஒரேடே எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுவீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு, இல்லைன்னா பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் ஸ்டக் ஆகுது, அதாவது ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒன்று பண்ணால் ஒரேடியாக பண்ணிட வேண்டியது, அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக பணத்தை எடுக்காமல் செலவு பண்ணாமல் வச்சுருக்க வேண்டியது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இம்பேலன்சஸ் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டக் ஆகுது. அதாவது உங்கள் ரெகுலர் லைஃபேவே பாதிக்குது. ஸோ கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் தேவை. ஓகேங்களா? அண்ட் நிறைய வந்து ப்ரேயர்ஸ் இல்லை, யூனிவர்ஸோட கனெக்ஷன் கிடையாது. அதாவது ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், அதுதான் இல்லை. அண்டு ஒரு சில பேர் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டான பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது இன்ஸ்டன்ட் பதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ யூனிவர்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பதில் கிடைக்கும். ஆனால் அது ஓவர் நைட்டில் கிடைக்காது. உங்களோட எனர்ஜி, உங்களோட நம்பிக்கை, நீங்கள் எப்படி வந்து யூனிவர்ஸ் மேலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க யூனிவர்ஸ் அப்படின்னு ஒப்படைக்கிறீங்களோ லைஃப்பை, அப்போ வந்துட்டு டெஃபினட்டாக எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் தேவை, பொறுமை தேவை கொஞ்சம். ஓகே, ஓகே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட லைஃப் வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆகியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது, உங்களுக்கே குழப்பமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நல்லா ப்ரே பண்ணுவீங்க, நிறைய கோயிலுக்கு போவீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. பட் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட விஷஸை யூனிவர்ஸ் கிட்ட வைக்கிறப்போ யூ ஹாவ் டு பி பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் நம்பிக்கை இருக்கணும். அண்ட் உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட விஷஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு போய் பலிக்கும். ஓகே, ஸோ ப்ரே பண்ணுறப்போ அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. உங்களோட எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்ட்ரென்த். சரி, நீங்கள் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் தான், உங்களுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குதான். ஏன்னா லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, யாரோட சப்போர்ட் இல்லாமல் லைஃப்பில் ஒரு கட்டத்துலலாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளாரே இருக்குதே அந்த ஸ்ட்ரென்த்து, அதே வெளியே கொண்டு வரல. இப்போது மனசுக்குள்ளார பேசுவீங்க, இந்த பர்சன் வந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான், நல்லா கேட்டு விட்டுருவேன், நல்லா திட்டி விட்டுருவேன், சும்மாவே விட மாட்டேன், சண்டை போடுவேன், எல்லாத்தையும் நான் சொல்லி காமிப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார சூப்பராக சொல்லுவீங்க. பட் அது வெளியே அந்த பர்சன் உங்கள் நேருக்கு முன்னாடி வந்து நின்னா அப்படியே ஆஃப், பேச மாட்டீங்க. சரி, அதுதான் அது ஒரு விஷயம் வந்து ஸ்டக் ஆகியிருக்கு. அதாவது மனசுக்குள்ளார தைரியத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால இது வந்து உங்கள் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகலை, நீங்கள் உங்களுக்கே ஃபேக்காக இருக்கீங்க. இந்த இடத்துலையுமே உங்கள் லைஃப் ஸ்டக் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டியை இன்ன வரைக்கும் வெளியே காமிக்கல, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது உங்களை. நீங்கள் வந்து காமிக்கக்கூடாதுன்னு கிடையாது, ஒரு விஷயம் தடுக்குது உங்களுக்கு. அந்த ஒரு பிளாக்கேஜஸ், அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஓவராக பார்க்குறீங்களோன்னு தோணுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப போல்டான பர்சன் இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இன்னுமே உங்களை வீக்காக தான் நினைக்கிறாங்க, பிகாஸ் நீங்கள் அதை காமிக்கலை. ஓகே, அண்டு உங்களோட இந்த ஒரு டுவல் நேச்சர்னால பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களோட லைஃப்பில் நீங்களே நிறைய விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் ஸ்டக் ஆகிறது இதனால தான். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எய்ட் ஆஃப் கப்ஸ். ஓகே, சரி, மூவ் ஆன் ஆகிறது அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டான மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு பாண்ட் வச்சுட்டு தான் மூவ் ஆன் ஆகுறீங்க.
ஓகே, அதாவது இப்போ உங்கள் பாஸ்ட் பர்சன், உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இனி திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி வந்தாங்க அப்படின்னா நீங்களும் பேச தான் போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட் மூவ் ஆன்ங்கிறது கிடையாது. அண்ட் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அதை விட்டு விலகி போகிறீங்க. ஆனால் ஃபிசிக்கலாக தான் போகிறீங்களே தவிர உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் மைண்ட் எல்லாமே அந்த பர்சன் இல்லை அந்த ஒரு விஷயத்தோட அட்டாச் ஆகியிருக்கு. அப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக போகிறீங்க அந்த இடத்த விட்டு, அந்த ஒரு விஷயத்தை விட்டு, பட் மென்டலி அண்ட் எமோஷ்னலி அங்கே அட்டாச்மெண்ட் இருக்கே. அப்போ இது எப்படி ஒரு கம்ப்ளீட் மூவ் ஆன்னு சொல்ல முடியும்? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு தைரியம் மனசுக்குள்ளார இருக்கு, ஆனால் வெளியில காமிக்கல. ஒரு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஸ்டக் ஆகுது. நிறைய விஷயங்கள், லவ்வாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரீசன் தான் காரணம். ஓகேங்களா? நல்லா ஓவர் திங்க் பண்ணுவீங்களா? ஒரு விஷயத்துக்கு 1000 வாட்டி அனலைஸ் பண்ணுவீங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு அவங்கள பிடிக்காது, ஆனால் அந்த பர்சன் மெசேஜ் நார்மலாக அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு யோசிக்காமல் டக்குன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த மெசேஜை போய் பார்த்துட்டு எதுக்கு இப்படி ரிப்ளை பண்ணோம், இந்த ஸ்மைலிலாம் போட்டிருக்க தேவையில்லையே, கொஞ்சம் நம்ம ரூடாக பேசியிருக்கலாமோ, நம்ம மறுபடியும் நம்ம ரொம்ப கைண்ட்னஸாக அந்த பர்சன் கிட்ட இருக்கோன்னு காமிச்சிட்டோமே, நம்மளை வீக்காக நினைப்பாங்களே. இது மாதிரி 1000 யோசனைகள். லைஃப்பில் சின்ன விஷயங்களுக்கு ஓவர் திங்கிங், ஓவர் அனலைசிங், இதெல்லாம் தேவையா? நீங்களே யோசிங்க, இதெல்லாம் தேவையான்னு. சின்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் க்ரோத், சக்ஸஸ் எல்லாத்தையும் பாதிக்குது. நீங்கள் லைஃப்பில் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன், லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்து கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போது இனி வரக்கூடிய டேஸில் ஹாப்பினஸ், சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணணும்ல. யூனிவர்ஸ் பிளாக் பண்ணலை இந்த டைம், நீங்கள் தான் பிளாக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ ப்ராப்ளம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் என்ன எப்படி இருந்தீங்களோ விட்டுருங்க, இனிமேல் சேஞ்ச் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த ரீடிங் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியுது. பிகாஸ் நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு குழப்ப நிலையில இருக்கீங்க. எது பண்ணாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆகுது, லைஃப்பில் முன்னேறவே முடியல. அப்போது நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுங்க. 4 of Wands, Ace of Swords. எஸ், லைஃப்பில் நீங்கள் ஓவர் திங்கிங், ஓவர் கால்குலேட்டிவாக இருப்பீங்கன்னு நான் சொன்னேன், ஓவர் அனலைசிங்லாம் இருப்பீங்கன்னு நான் சொன்னேன். இது இப்படியே இருக்கிறனால சின்ன விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்களோன்னு தோணுது. அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் 10 ஹாப்பினஸ், சந்தோஷப்படுற அளவுக்கு 10 விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் சின்னது, அது ஒன்றுமே இருக்காது, சின்னதாக ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பேடா நெகட்டிவோ நடந்துருச்சுன்னா அந்த சின்ன விஷயத்துக்கு 1000 அனலைஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த 10 நல்ல விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ணலை. அண்ட் சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னாலும், ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்களோன்னு தோணுது. இது ஜென்ரலி ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்னால இந்த ஒரு பழக்கம் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸை செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஒரு பர்சனோட அட்டாச் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட ஹேபிட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அவங்க பேசுகிற மாதிரி, அவங்க திங்க் பண்ணுற மாதிரி, அவங்க லைஃப்பில் முடிவெடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ லைஃப்பில் யாரோடையுமே கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்ட் ஓவர்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட லைஃப்பில் டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களோடதாக தான் இருக்கும், யூனிவர்ஸோடது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்சனோட அதிக அட்டாச் ஆகி அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்ததுனாலேயே பாதி டிஸ்ட்ராய் ஆகியிருக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நேச்சர், ஒரிஜினல் கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எதுவுமே இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, உங்கள் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய ஒரு பெயினாக இருக்கட்டும், பேக் ஸ்டாப், சேட்னஸ், இது மூலயமா நீங்கள் மாறினீங்களா அப்படின்னா இருக்காது.
மேபி ஒரு சில பேர் மாறி இருக்கலாம் அந்த ஒரு ரீசன் வச்சுட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்துட்டு உங்களோட இந்த சேஞ்ச் டு பிஹேவியருக்கு வேற ஒரு காரணம் இருக்கும், வேற ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் பிளாக்கேஜஸ். ஸ்டக் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா அதே இடத்துல நிற்கிறீங்க. லைஃப் போயிட்டே இருக்கு, ஒரு வருஷங்கள் போகுது, ஒரு நாள் போகுது, பட் நீங்கள் அதே இடத்துல அப்படியே இருக்கீங்க. எவ்ரி டைம் திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரு சில விஷயங்களை விட்டுருங்க. ஓகே, டெக்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டீங்களா, இப்படி ரிப்ளை பண்ணிட்டீங்களா, ஓகே லீவ். அந்த பர்சனும் உட்காந்து 24 மணி நேரம் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதை பார்க்கறதுனாலே ஒரு யூஸ் இருக்காது. அது மாதிரி தான் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஓவராக அனலைஸ் பண்ணாதீங்க, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், பண்ணதுக்கப்புறம் யோசிச்சு நோ யூஸ். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாதான் அந்த இடத்துல பிளெஸ்ஸிங்ஸ், பாசிட்டிவ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி 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 குட் நியூஸ். 10 of Pentacles, Queen of Cups. See, first of all வந்துட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹீலிங் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். கரெக்டாக? பிகாஸ் நீங்களே வந்துட்டு இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேரிட் ஆகியிருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இருக்கலாம். பட் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு, சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நீங்களே ஒரு விஷயத்தையும் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஹாப்பினஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லைஃப்பில் திஸ் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு கலர்ஃபுல்னஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஓவராக அனலைஸ் பண்ணாதீங்க, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் சில்ட்ரனோட என்ஜாய் பண்ணுங்கள். பெட் அனிமல்ஸ் இருக்கா, எஸ் என்ஜாய் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக. எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ அதை செய்யுங்களேன். ஒரு வீட்டை அலங்காரம் பண்ண பிடிக்குதா, எஸ். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு பிளேஸ், அது உங்கள் வீடோ இல்லை வேற எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ, எந்த இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, வெளியில இருந்தால் ஹாப்பியாக இருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிளேஸ்க்கு வந்தால் எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு கிளென்சிங் தேவை. வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பிளேஸை மாற்றுங்க. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கும். அப்போ லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து ஏதாவது பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஆரக்கல்ல பார்க்கலாம். சரி, ஒரு சில பேருக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பயப்படுறீங்களா? அதாவது ரொம்ப நேரம் என்னால் லோன்லியாக இருக்க முடியாது, என்னால் தனியாலாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மாதிரி பயம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஒரு எல்லா டைமுமே பீப்புளோடையே நீங்கள் இருக்க முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சோண்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், நீங்களும் கொஞ்சம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தானே உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஃபர்கிவ், ஃபைன். உங்கள் லைஃப்பில் ஸ்டக்காகி நிற்கிறீங்க, பிக்கஸ்ட் திங் ஃபர்கிவ். உங்களால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல ஒரு சில விஷயங்களை. இப்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்துட்டீங்க, பட் மன்னிக்க முடியல. பட் ஆனால் வந்து அந்த பர்சனுக்காக நீங்கள் மன்னிக்க வேண்டாம், பட் உங்களுக்காக மன்னிக்கணும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் லெட் கோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங் கிடைக்கும். ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப சில்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட, கர்மா கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஓகே, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் லுக் அட் த எனர்ஜி, தெரியுதா எவ்வளோ டல்லாக இருக்கீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய டைம் உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரியல.
கவனிக்கலை. ஏன்னா நீங்கள் வந்து ஓவர் திங்கிங், ஓவர் தாட்ஸ்லேயே இருக்கீங்க. யூ டோன்ட் நீட் சம்மன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் யூ. எஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, தனிமையாக கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லா டைமுமே எல்லாரோடையும் பீப்புளோடையும் இருக்காதீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுதான் யூனிவர்ஸும் ஆரக்கிள் மூலியமாகவும் சொல்கிறாங்க. சரி, ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்துட்டீங்கன்னா உடனே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா உங்களோட வெல் விஷர்ஸ் கசின்ஸ் யாருக்கோ ஃபோனை பண்ணி ஒரு அட்வைஸோ ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா யூ வில் பி ஹாப்பி. ஸோ எவ்வளோ நாளுக்கு அப்படி இருப்பீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு சப்போர்ட், உங்களுக்கான ஒரு ஆறுதலை நீங்களே கொடுத்துக்கோங்க. தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ்ங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக இல்லை லோவாக இருக்கிறப்போ பீப்புளை தேடிட்டே போகிறீங்க. பட் அந்த பீப்புள் நீங்கள் தேடுறப்போ கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், நெகட்டிவோட இன்னொரு நெகட்டிவ் சேர்ந்துடும். ஓகே, யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன். லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. மெச்சூர்டான பர்சன். எதுக்கு இன்னுமே அடுத்தவங்களோட ஹெல்ப்பை தேடிட்டு இருக்கீங்க? டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஓன் நெரேட்டிவ். ஓகே, நான் என்ன சொன்னேனோ அதே தான் ஆரக்கல்லையுமே வந்திருக்கு. சேம் மெசேஜஸ். ஃபைன். சரி, உங்களோட லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் எடுங்கங்கிறாங்க. மற்றவங்க வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது, லீட் பண்ண விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் லீட் பண்ணணும். உங்களோட லைஃப், உங்களோட ஸ்டோரியில் நீங்கள் தான் மெயின் பர்சனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை இப்போ உங்களை பற்றி ஒரு பயோகிராஃபி அப்படின்னு பார்த்துட்டோம், ஒரு லைஃப் ஸ்டோரி லைஃப் லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் தான் அதிகமாக இருக்கணும். உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் இவ்வளோ லோவில் இருந்து எப்படி வந்து ஹைக் வந்திருக்கீங்க, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் அதிகமாக இருக்கணும். பட் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. தேர்ட் பர்சனோட ஸ்டோரி தான் உங்கள் லைஃப்பில் அதிகமாக இருக்குதுன்னு தோணுது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு யூனிவர்ஸ் வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மூவ் ஆன் ஆகும், நல்ல ஸ்மூத்தாகவும் போகும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.